வணக்கம். அக்ஷு சமையல்ல இன்னைக்கு கொழுப்பில்லாத ஸ்பாஞ்ச் கேக் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் என்னங்கிறத பார்க்கலாம். இதுக்கு சம அளவில் 3 பொருள் வேணும். கேஸ்டர் சுகர் இல்லைன்னா நார்மல் சுகர், முட்டை, அதே மாதிரி செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர், அது இல்லைன்னா சாதா ஃப்ளோர், அதாவது மைதா மாவு, பேக்கிங் பவுடர் கலந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் வனிலா எசன்ஸோ ஃப்ளேவரோ தேவைப்படும். முதல்ல ஒரு பாத்திரத்தில் நான் முட்டை எடுத்துக்க போகிறேன். நான் இன்னைக்கு 150 கிராம் யூஸ் பண்ணுறேன். முட்டை, சீனி, மாவு எல்லாமே 150 கிராம். 150 கிராமுக்கு குத்துமதிப்பாக 3 முட்டை தேவைப்படும். அந்த 3 முட்டையை முதல்ல எடுத்துட்டு நல்லா ஹை ஸ்பீடில் ஸ்டாண்ட் மிக்சர்லையோ இல்லைனா ஹேண்ட் மிக்சர்லையோ ஹை ஸ்பீடில் ஒரு நிமிஷம் அடிக்கணும். நல்லா அது க்ரீமியாக நல்லா நொர பொங்கி நல்லா ஒரு டபுள் சைஸ்க்கு வரும். அந்த அளவுக்கு அடிக்கணும். 1 நிமிஷத்தில் ஆயிடும் ஸ்டாண்ட் மிக்சர்னா. கையில் நீங்கள் உட்டன் ஸ்பூன் வச்சு அடிக்கிறீங்கன்னா ஒரு 3 to 4 நிமிஷமாவது ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா முட்டை நல்லா டபுள் ஆகி நல்லா நொர பொங்க வந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இதை ஸ்டாப் பண்ணிவிட்டு ஸ்பீடை குறைச்சிட்டு என்ன பண்ண போகிறோன்னா, இது கூடயே நம்ம வச்சுருக்கிற 150 கிராம் கேஸ்டர் சுகர், இல்லைன்னா கேஸ்டர் சுகர் இல்லாதவங்க நார்மல் சுகரை கூட யூஸ் பண்ணலாம். அதையே சேர்த்துட்டு நம்ம மறுபடியும் ஹேண்ட் மிக்சரில் ஒரு நிமிஷம் அடிச்சுக்க போகிறோம். மறுபடியும் கையில் அடிக்கிறவங்க ஒரு 3 to 4 நிமிஷமாவது அடிக்கணும். நம்ம சுகர் சேர்த்ததுக்கப்புறம் அடித்தோன்னா நல்ல ஒரு க்ரீமியாக திக்காக கலரும் கொஞ்சம் லைட் கலர் ஆகி நல்ல ஒரு கன்சிஸ்டன்சியில் அது வரும். நல்லா சாஃப்டாக வரும். அந்த அளவுக்கு ஹேண்ட் மிக்சரில் 1 நிமிஷம் அடித்தா போதும். நல்லா இந்த மாதிரி திக்காக வரும். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கலரும் லைட் ஆயிடுச்சு. இந்த டைமில் நம்ம ஸ்டாப் பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு இது கூட வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்க போகிறோம். 50 கிராம் மாவு அல்லனா சர்க்கரைக்கு 1 ஸ்பூன் வெனிலா எசன்ஸ் கணக்கு. இப்போ 150 கிராம் யூஸ் பண்ணுறதுனால நான் 3 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடயே 150 கிராம் செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் சேர்த்துக்க போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செல்ஃப் ரைசிங் ஃப்ளோர் இல்லாதவங்க சாதாரண ஃப்ளோர், அதாவது மைதா மாவில் ஒரு 1.5 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கலந்துட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. 50 கிராம் மாவுக்கு 1/2 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் கணக்கு. மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஹை ஸ்பீடில் அடிக்கக்கூடாது. சும்மா ஒரு ஸ்பூன் வச்சியோ இல்லைன்னா விஸ்கு வச்சியோ லேசாக அந்த மாதிரி கலக்கி தான் விடணும். இல்லைன்னா கேக் நல்லா ஸ்பாஞ்சியாக வராது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பேச்சுலா வச்சு சைடில் இருக்கிற மாவெல்லாம் நல்லா இலக்கி விட்டுட்டு இதை நம்ம அடுத்து ஒரு பேக்கிங் டின்னில் ஊற்றிக்க போகிறோம். நான் ஒரு 8 இன்ச் கேக் டின்னில் பேக்கிங் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். அதில் இந்த மாவை ஊற்றி ஒரு 150 டிகிரியில் 15 to 25 நிமிஷம் வரைக்கும் நல்ல ஒரு கோல்டன் கலர் நல்லா குக் ஆகிற வரைக்கும் வச்சு எடுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நல்லா சூடாக இருக்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ஆனால் ஆறுனதுக்கப்புறம் ஒரு அரை நாள்லாம் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். ஏன்னா இதில் நம்ம பட்டரோ மார்கரேனோ எதுவுமே சேர்க்கலை. இது டீராமிசு இல்லைன்னா இந்த கஸ்டர்டு, ட்ரிஃபில், இந்த மாதிரி ஏதாவது டெசர்ட்டுக்கு கசாட்டாக்கு எல்லாம் கீழே ஒரு லேயராக வைக்கிறதுக்கு இது கொழுப்பு இல்லாமல் ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் கேக்காக சர்வ் பண்ணுறதா இருந்தால் இந்த மாவு சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 100 to 150 மில்லி குக்கிங் ஆயில், ஏதாவது ஒரு குக்கிங் ஆயில், ரீஃபைண்ட் சன்ஃப்ளவர் ஆயிலோ வெஜிடபிள் ஆயிலோ கனோலா ஆயிலோ ஏதாவது ஒரு ஆயில் சேர்த்து அதுக்கப்புறம் பேக் பண்ணிங்கன்னா கேக் ஆறுனதுக்கப்புறம் ஒரு நாள் ஆனாலும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும். ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் கேக் இப்படி கொழுப்பு இல்லாமல் சேர்க்குறது ஏதாவது ஒரு ரெசிபியில் டெசர்ட்டில் கீழே ஒரு லேயராக வைக்கிறதுக்கு தான் யூஸ் ஆகும். கேக்காக சர்வ் பண்ணணுன்னா ரொம்ப காஞ்சி போயிடும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம். ஸோ உங்களுக்கு கேக்காக சர்வ் பண்ணணுன்னா ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பேக் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக இப்போ நல்லா ஸ்பாஞ்சியாக அந்த மாதிரி இருக்கும். ஸோ எந்த ஒரு டெசர்ட்டுக்கும் பேஸாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஆனால் நான் சொன்ன மாதிரி கேக்காக வேணும்னா ஒரு 100 ml எண்ணெய் சேர்த்துட்டு அப்புறம் பேக் பண்ணுங்கள். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நிச்சயம் எல்லாத்துக்கும் பிடிக்கும். நன்றி.